கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அந்த அசம்பாவிதமான சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது வரை 168 பேர். அந்த 168 பேரில் 7 பெண்கள் 7 பேர், பெண்கள் 9 பேர், திருநங்கை ஒருவர். இந்த வகையில் ஒரு 168 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டார்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற முதல் ஓரிரு மணி நேரத்திலேயே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களையும் என்னையும் அதேபோல் டிஎன்எஸ்எஸ்பி ப்ராஜெக்ட் டைரக்டரையும் டிஎம்இ போன்றவர்களையும் கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி தொடர்ந்து அங்கே அவர்களுக்கு போதுமான மருத்துவ வசதிகளை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் கள்ளக்குறிச்சிக்கு வந்து அங்கே அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது சம்பந்தமாகவும் இன்னமும் இந்த சம்பவம் நடைபெற்ற 2 ஊர்களில் வீடுகளிலேயே இருந்தவர்கள் மருத்துவமனைகளுக்கு வராமல் அவர்களை அந்த மாவட்டத்தின் டிடி ஹெல்த் என்று சொல்லக்கூடிய மாவட்ட சுகாதார அலுவலர் தலைமையிலான ஒரு குழுவை அனுப்பி வீடுகள் தோறும் சென்று கண்ணெரிச்சல், வயிற்று எரிச்சல் போன்ற பாதிப்புகளோடு இருப்பவர்களை உடனடியாக கொண்டு வந்து மருத்துவமனையில் சேர்க்கும் பணி தொடங்கப்பட்டது. அப்படி செய்த காரணத்தினால் ஒரு 55 பேர் வீடுகளில் சிகிச்சை பெறாமல் பயந்து கொண்டு அல்லது தயங்கிய நிலையில் இருந்த ஒரு 55 பேர் உடனடியாக மருத்துவமனையில் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார்கள். அவர்களோடு சேர்த்துத்தான் 168 பேர். இதில் இப்பொழுது வரை இறந்தவர்கள் எண்ணிக்கை 48 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். 48 பேரில் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் 25 பேரும், புதுவை ஜிப்மரில் 3 பேரும், சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் 16 பேரும், விழுப்புரத்தில் 4 பேரும் என்று 48 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். இதில் 3 பெண்கள், ஒரு திருநங்கை உட்பட 48 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி அவர் வாயிலாக மரணமடைந்தவர்களுடைய குடும்பத்தாருக்கு நிவாரணம் என்கின்ற வகையில் தலா 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை அவருடைய இல்லங்களுக்கு சென்று தர சொன்னார்கள். அந்த வகையில் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் வீடுகளுக்கு தேடி சென்று அந்த 10 லட்சம் ரூபாய் நிதியுதவியை தந்தார்கள். ஒரு திருவண்ணாமலை, திருச்சி, சேலம், விழுப்புரம் என்று பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கள்ளக்குறிச்சிக்கு சற்றாரக்குறைய ஒரு 67 மருத்துவர்கள் அங்கே மற்ற மருத்துவமனைகளிலிருந்து வரவழைக்கப்பட்டார்கள். அந்த மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருக்கிற 160க்கும் மேற்பட்ட மருத்துவர்களோடு இணைந்து ஏறத்தாழ 220க்கும் மேற்பட்ட மருத்துவர்களும், செவிலியர்களும், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களும் அங்கே முழு நேரமாக 24 மணி நேரமும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை 600 படுக்கைகளுடன் கூடிய ஒரு பெரிய மருத்துவமனை இருந்தாலும் இந்த பாதிப்புக்குள்ளானவர்களுக்கென்று பிரத்யேகமாக இன்னமும் கூட ஒரு 50 படுக்கைகள் தயார் நிலையில் இருக்கிறது. மெத்தனால் பாதிப்புக்குள்ளானவர்கள், இந்த பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு உடனடியாக பார்வை பறிப்போகும், இருதயம், சிறுநீரகம், கல்லீரல் போன்றவைகள் எல்லாம் படிப்படியாக செயலிழக்க தொடங்கும் என்பதால் அவர்களுக்கு தேவையான அந்த சிகிச்சை முறைகளை மருத்துவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். முறையாக மூக்கு வழியே பிராணவாயு செலுத்துதல், நரம்பு வழியே டிப்ஸ் செலுத்துதல், எத்தனால் ஊசி முதல் 1 மணி நேரத்துக்கு
பிறகு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 1 ml என்கின்ற வகையிலான எத்தனால் ஊசி, லியூகோவீரின் என்கின்ற ஒரு 10 mg ஊசியை நரம்பு வழியாக 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை செலுத்துவது, இரத்த சீரகத்தில் உள்ள பைகார்போனேட் அளவினை சரி செய்ய சோடா பைகார்போனேட் ஊசி செலுத்துதல், ஹீமோடயாலிசிஸ் செய்தல், பேண்டோபிரசோல் ஊசி போடுதல், செயற்கை சுவாசம் அளிப்பதற்கு வெண்டிலேட்டர் சிகிச்சை அளித்தல் என்று பல்வேறு வகையான சிகிச்சைகளும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது அந்த மது அருந்தி நீண்ட நேரமானவர்கள் அவருடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்க தொடங்கியது என்பதற்கு பின்னாலேயும் கூட மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் இதில் இறப்புகளை அதிகம் சந்திக்க நேர்ந்தது. எனவேதான் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் வீடுகளுக்கே தேடி சென்று அவர்களை அழைத்து வந்து மருத்துவமனையில் அனுமதிக்க செய்கிற அந்த பணியை செய்யப்பட்டது. இங்கேயும் கூட புதுவையை பொறுத்தவரை 8 பேர் ஸ்டேபிள் நிலையிலும் இன்னொரு 8 பேர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவர் இன்று காலை இங்கே ஒரு நோயாளிக்கு அட்டெண்டராக இருந்தவர், அவருக்கு பாதிப்பு தென்பட்டு இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்படியானால் அவரும் கூட 2 நாட்களுக்கு முன்னால் அந்த மது அறிந்திருக்கிறார். அதை அவர் வெளியிலேயே சொல்லாமல் அவருக்கான பாதிப்பு தெரிய தொடங்கியவுடனே அவர் இப்போது இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். எனவே புதுவையை பொறுத்தவரை, ஜிப்மர் மருத்துவமனையை பொறுத்தவரை ஒரு 9 பேர் கிரிட்டிக்கல் வார்டிலும் 8 பேர் பொது வார்டிலும் அனுமதிக்கப்பட்டு மிக சிறப்பாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதில் கிரிட்டிக்கல் வார்டில் இருக்கிற 9 பேரில் ஒரு 4 பேர் மிக மோசமான நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கூட இந்த மருத்துவ நிர்வாகம் எல்லா வகையான சிகிச்சைகளையும் 100% செய்ய வேண்டியதை 200%ஆகவே மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பான வகையில் அந்த சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோடு சேலத்தை பொறுத்தவரை, சேலத்தில் அங்கே ஒரு 31 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 23 பேர் ஸ்டேபிள் என்கின்ற நிலையிலும் 8 பேர் கிரிட்டிக்கல் என்கின்ற நிலையிலும் இருக்கிறார்கள். நாங்கள் இது முடித்து நேரடியாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கே பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்று சட்டமன்றத்தில் இது சம்பந்தமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை எல்லாம் மிக தெளிவாக எடுத்து கூறி பாதிக்கப்பட்டவர்களுக்கு எத்தகைய நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, இன்னமும் எதிர்காலத்தில் எந்த மாதிரியான நிவாரணங்கள் வழங்கப்படும் போன்ற பல்வேறு விஷயங்களை, அதோடு மட்டுமல்ல எதிர்காலத்தில் எத்தனால் விஷயத்தில் மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்தும் இன்றைக்கு மிக தெளிவாக விளக்கி கூறியிருக்கிறார்கள். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து ஒவ்வொரு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டவர்களை பார்த்து நலம் விசாரிப்பதும் அவர்களுக்கு வழங்கப்படுகிற சிகிச்சைகள் குறித்து கேட்டறிவதுமான பணியில் ஈடுபட்டது. ஒரே ஒரு தமிழ்நாட்டில் சம்பவங்கள் நடக்கிற போதெல்லாம் புதுவையை டைவர்ட் பண்ணி தமிழக அரசு தனது பொறுப்பை தட்டி கழிக்கிறது மாதிரி ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க குற்றச்சாட்டு. ஏன்னா அரக்கோணத்தில் நடந்த போதும், மரக்காணம் பகுதியில் நடந்த போது ஒரு 22 பேருக்கு புதுவை தான் காரணமாயிடுச்சு. இல்லை, இன்னைக்கு சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பதிலுரையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தது. அந்த பதிலுரையில் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாதிரி எதுவுமே புதுவை குறித்து பேசவில்லை. ஏற்கனவே அந்த மரக்காணத்திலும் செங்கல்பட்டிலும் நடைபெற்ற சம்பவங்களுக்கு எத்தனால் எங்கிருந்து கிடைத்தது என்று சொல்லிடும்போது ஆந்திராவில் கிடைத்தது தான் சொன்னார்களே தவிர புதுவையில் என்று சொல்லவில்லை. புதுவையை யாரும் அந்த மாதிரி, புதுவையுமே தமிழகத்தின் ஒரு அங்கமாகத்தான் நினைக்கிறோம். எனவே புதுவையை குற்றம் சாட்டி சொல்வது என்பது யாரும் அந்த நிலையை மேற்கொள்வதில்லை. இது புதிதாக இருக்கிறது. புதுவை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் ஆய்வு செய்யும்போது போதிய மருந்துகள் இல்லைன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. பொதுவாக ஆய்வு செய்வது பாதிக்கப்பட்டவர்களை நலம் விசாரிப்பது அல்லது வழங்கப்படுகிற மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களை கேட்டறிவது என்பது எல்லோருக்குமே அவர்களுடைய ஜனநாயக கடமை என்றே நாங்கள் கருதுகிறோம். எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அல்லது வேறு எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் பொறுப்போடு அப்பணியை செய்கிற போது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் இதில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துகிற வகையில், போன இடத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவது,
ஒரு குழப்பத்தை விளைவிக்கிற வகையிலான பேச்சுக்களும் அவருடைய நடவடிக்கைகளும் அமைகிற போதுதான் இது சொல்வார்களே, எரியும் நெருப்பில் குளிர் காய்வது என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த மாதிரி இது அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அவர் நேற்றைக்கு மருத்துவமனையில் சொன்னது ஓம் பெரிசோல் என்கின்ற ஒரு மாத்திரை இல்லை இந்த மருத்துவமனையில் என்று சொன்னார். அவர் சொல்லிவிட்டு போன ஒரு 10வது நிமிடம் தான் நானும் பெருமதிப்புக்குரிய உதயநிதி அவர்களும் திரு வேலு அவர்களும் அந்த மருத்துவமனைக்கு போய் ஒவ்வொரு அந்த பேஷண்ட் படுத்து கொண்டிருக்கிற படுக்கையிலுமே இந்த ஓம் பெரிசோல் என்கின்ற அந்த மாத்திரை அங்கே அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் எங்களிடத்தில் சொன்னார்கள், எதிர்க்கட்சி தலைவர் ஓம் பெரிசோல் என்கின்ற மருந்து கையிருப்பில் இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி சென்றதாக சொன்னார்கள். உடனடியாக நான் சம்பந்தப்பட்ட டிஎன்எம்எஸ்சி எம்டி, அங்கே இருக்கிற டிஎம்இ, ப்ராஜெக்ட் டைரக்டர் போன்றவர்களோடு கலந்து பேசிய போது எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் என்று கேட்டோம். டிஎன்எம்எஸ்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு மருந்தும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், வட்டார மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள் என்று ஏறத்தாழ 13,000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள். இப்படி எல்லாவற்றிலும் எந்தெந்த மருந்து எங்கெங்கே எவ்வளவு இருப்பு இருக்கிறது என்கின்ற விஷயம் டிஎன்எம்எஸ்சியில் இருக்கிற இணையத்தில் பதிவாக இருக்கு. எனவே அவர் சொன்ன இந்த ஓம் பெரிசோல் என்கின்ற மாத்திரை எவ்வளவு இருக்கிறது என்று நேற்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்த்தபோது 4,42,00,000 மாத்திரைகள் இருக்கிறது. 4,42,00,000 ட்ரக்ஸ் வந்து கையிருப்பில் இருக்கிற போது அதை இல்லை என்று சொல்லி ஒரு பதட்டத்தை உருவாக்குவது எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகானதா என்பதை உங்களுடைய கவனத்துக்கு. எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்யக்கூடாது. நேற்றைக்கு அவர் செய்ய முனைந்திருக்கிறார். உடனடியாக நாங்கள் அதற்கு நேற்றைக்கே பதில் சொல்லிவிட்டோம். அந்த படுக்கையில் இருந்த மருந்தை எடுத்து காட்டி மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளரிடத்தில் காட்டினார். இதுதான் அவர் சொன்ன ஓம் பெரிசோல் என்று. இப்பொழுது 4,42,00,000 இருக்கிறது. அவருக்கோ அல்லது வேறு யாருக்கோ கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த மருத்துவமனையிலாவது இந்த ஓம் பெரிசோல் இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் இருந்தால் நேரடியாக போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய தமிழக மதுவிலக்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு மது வருவதற்கான வழிவகை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணிகளுக்கு எம்பி ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு விசாரணை அவர்கள் இருக்கோ இந்த நேரத்தில் யார் எல்லாருமே எதையாவது சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி என்ன நடந்திருக்குங்கிறத ஆராய்வதற்கு தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சிபிசிஐடி உத்தரவிட்டிருக்கிறார். சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இதையும் தாண்டி கோகுல்தாஸ் என்கின்ற ஒரு மாண்புமிகு நீதியரசரை வைத்து ஒரு தனி விசாரணை ஆணையத்தை அமைத்திருக்கிறார். அதையும் கடந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இடமாற்றம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம், 10க்கும் மேற்பட்ட உயர் காவல் அலுவலர்கள் பணியிடை நீக்கம் என்று பல்வேறு வகையான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இப்படி எடுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த இப்போது இவர்கள் சொன்னதெல்லாமும் கூட விசாரணையில் இருக்கிறது. யார் சொன்னதையும் எளிதாக கடந்து போய்விட முடியாது. ஆனாலும் இவர்கள் சொன்ன எல்லா செய்திகளையும் விசாரணை ஆணையத்திற்கு நிச்சயமாக இவர்களும் வந்து சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போது அவர்கள் அங்கே வந்து சொல்லி அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் சொல்லி நிரூபிக்கலாம். இதில் யாருக்கும் மாறுபட்ட மரக்கான சம்பவம் சரியான நடவடிக்கை எடுக்கல, அதனாலதான் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தில் இருக்கிற ரவிக்குமார் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவர் சட்டமன்றத்துக்கு வந்திருந்தாருன்னா மரக்காணத்திலும் செங்கல்பட்டிலும் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது என்பதை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இது சம்பந்தமாக வந்து மிக தெளிவாக இன்றைக்கு சொன்னார்கள். அந்த மரக்காணத்தில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை பொறுத்தவரை அங்கே நடவடிக்கை எடுக்க தொடங்கி எத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகளை சொன்னார்கள். அந்த வகையில் அதை அப்போவும் சிபிசிஐடிக்கில் தான் ஒப்படைச்சாங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை 2 மாவட்டங்கள் தொடர்புடையது. அந்த 2 மாவட்டத்தில் 21 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு 8 குற்றவாளிகள் குற்றம் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். காவல்துறை அலுவலர்கள் 16 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. காவல்துறை அலுவலர்கள் 16 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை, 21 குற்றவாளிகள் கைது, 8 பேர் குற்றம் தடுப்பு சட்டம். இது எல்லாமே நீங்கள் சொன்ன மரக்காணத்தில் செங்கல்பட்டில் நடைபெற்ற விஷயத்தில் நடைபெற்றது. இது இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சட்டமன்றத்தில் சொல்லி இருக்கிறார்கள். இந்த உரையின் நகல் நிச்சயமாக இன்று மாலைக்குள் திரு ரவிக்குமாருக்கு கிடைக்க வாய்ப்பு. எல்லா கட்சிகளுக்கும் குற்றம் சாட்டுவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இது நேரடியாக ஒரு ஆட்சிக்கும் இதற்குமான தொடர்பு என்ன என்பதை நியாயமா மனசாட்சி உள்ளவர்கள் அது பார்க்கணும்.
இன்னொன்று, இது இப்போ மட்டும்தான் நான் இதை நியாயப்படுத்துவதற்காக சொல்லவே இல்லை. என்னிடத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே நடைபெற்ற இது மாதிரியான விஷச்சாராய சாவுகள் பட்டியல் என்னிடத்தில் இருக்கிறது. என் கையில் இருக்கிறத காட்டிலும் பத்திரிகையாளர்களிடத்தில் உங்களிடத்திலும் கூட இருக்கும். அதை நீங்கள் கையில் எடுத்து வச்சுன்னு கம்பேர் பண்ணி பார்த்துங்க. நான் திரும்ப அதை போய் இந்த மாநிலத்தில் இவ்வளோ நடந்தது, இல்லை இங்கேயே இதெல்லாம் நடந்தது, 2001 இதே கடலூர் மாவட்டம் பண்டூட்டியில் 53 பேர் இறந்திருக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்தபோது 200 பேருடைய பார்வை பறிபோகி இருக்கிறது. இதெல்லாம் வந்து நான் இது அதாவது இந்த ஏட்டிக்கு போட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக சொல்ல வரல. இதை நாங்கள் சொல்லவும் இல்லை, இந்த மாதிரி கம்பேரிசனே சொல்லலை. குஜராத்தில் மட்டும் கடந்த 7 ஆண்டுகளில் இது மாதிரி 8-9 சம்பவங்கள் நடைபெற்றன. ஒவ்வொரு முறையும் 100க்கும் மேற்பட்டவர்கள் தான். அதனால இப்போ அது வந்து அந்த மாநிலத்து முதல்வர் யாரும் பதவி விலகணும்னு சொல்லலை. 2001 யாரும் ஜெயலலிதாவை பதவி விலகணும்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ற எடப்பாடி பழனிசாமி தான் இது மாதிரியான ஒரு ரொம்ப மோசமான அரசியலை கையில் எடுத்திருக்காங்க. குடிச்சவங்களுக்கு இவ்வளவு பெரிய நிவாரணம் கொடுக்கணுமாங்கிற விமர்சனம் பரவலாக வருது. சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் சொல்றாரு, கொடுக்கலனாலும் விமர்சனம் வருதுல்ல. இப்ப 10 போதாது 25 கொடுன்னு கேட்கறது நீங்க தானே. கூட்டணியில் உள்ள கட்சியில் உள்ள திருமாவளவன் வந்து மனிதாபிமான முறையில ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்கள் பாதிப்புங்கிறது எந்த வகையிலான பாதிப்போ அந்த குடும்பம் வந்து பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. குழந்தைகள் வந்து பெரிய அளவிலான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. அதனால தான் முதல்வர் அவர்கள் இந்த குழந்தைகளின் எதிர்காலம், படிப்பு, வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்னைக்கு சட்டமன்ற கூட்டணி கட்சியில் உள்ள திருமாவளவன் வந்து முழு மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காரு. இது தமிழக அரசு வந்து முழு மதுவிலக்கு அமல்படுத்துறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமா? இல்ல இது அவருடைய முழு உரிமைங்க. இது சம்பந்தமா இன்னைக்கு முதல்வர் அவர்கள் ஒரு முழு விளக்கத்தை சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். அந்த விளக்கத்தை பெருமதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்கள் நிச்சயம் நிறைவேறார். இல்லைங்க, இப்போ அவர் டாக்டர் தானேங்க. எந்த மருந்து இல்லைன்னா உயிரிழப்பு ஏற்படுங்கிறத வந்து பொதுவெளியில சொல்லுங்க. இப்போ நான் தான் இப்போ சொன்னேன் என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துன்னு சொன்னேன். ட்ரீட்மெண்ட் கொடுக்குற விஷயத்தையே வெளிப்படையா டிரான்ஸ்பரண்டா தமிழக அவர் போய் அவர் யாரையாவது மருத்துவர்களை அனுப்பி எந்த மருந்து இல்லைங்கிறத அவர் ஆராய்ஞ்சிருப்பாங்க. தமிழக அரசு தற்போது இருக்கக்கூடிய நடவடிக்கை கள்ளச்சாராயம் தொடர்பான தடுப்பு நடவடிக்கை இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்திருந்தாக்க இது சம்பவங்கள் நடந்திருக்காது. இதுக்கு முன்னாடி ஏன் சார் எடுக்கல அப்படின்ற விஷயத்துக்காக இதுக்கு முன்னாடி வெளிப்படையாக தெரிஞ்சு அந்த வெளிப்படையாக தெரிஞ்சுன்னா கல்வராயன் மலையில ஏராளமான முறை இந்த கள்ளச்சாராயத்தை அழிக்கிற வீடியோ காட்சிகள் நாங்களும் பார்த்துருக்கோம், நீங்களும் பார்த்துருக்கீங்க. இது தெரியாம நடக்கிறதா யாருப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க சொல்லி இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா எடுக்கிறீங்க நடவடிக்கை. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்ததுனாக்கா இதே சம்பவம் நடந்திருக்காதுல்ல. உங்களுக்கு எல்லா பிரான்ச்சும் இருக்கு, ஒவ்வொரு ஊர்லயும் நிர்வாகம் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க முதல்ல சொல்லிருக்கலாம். தெரியாம போனதுதான். அது வந்து விசாரணை வலயத்துக்குள்ள இருக்குதுங்க. அதாவது விசாரணைக்குன்னு சிபிசிஐடி பண்ணி நிற்கிறாங்க. அந்த விசாரணை யாரை பண்றாங்க, ஏன் பண்றாங்க, இது பண்ணலாமான்லாம் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. பண்றாங்க, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நியாயமோ இருக்கு.